ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன்னு தெரியுங்களா? இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சிக்கன் மட்டனெலாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு முட்டை தான் சமைக்க போகிறேன். ஏன்னா நீ சிவன்ராத்திரி இன்னைக்கு என்னடா இப்படி செய்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஆனால் இன்னைக்கு சிவன்ராத்திரி கும்பிட்றதில்ல, சாமி கும்பிட்றதில்ல. அதுக்காக தான் நான் இன்னைக்கு முட்டை வாங்கிட்டு என்னதான் இருந்தாலும் செய்யணும். எனக்கு என்னெல்லாம் நான்வெஜ் சாப்பாடு இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இருப்பேன். யூஸ் இல்லாத டேயில் வந்து எப்படி சாமி கும்பிட்றது? ஏன்னா நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம், எங்கள் மாமனார் இறந்ததுனால. அந்த ரீசனுக்காக தான் சரி செய்யலான்னு செஞ்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் சண்டே என்ன ஸ்பெஷல் செஞ்சீங்க? இல்லை என்ன மாதிரி தான் நீங்களும் நான்வெஜ்ஜெல்லாம் செய்வீங்களாங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எல்லாம் கோயிலுக்கு கிளம்பிட்டீங்களா? இல்லை நைட்டு ராத்திரி தான் கண் முழிப்பீங்களாங்கிறது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். அதனால பெரிய வீடியோவே நான் போடுறதே இல்லை, ஷார்ட்ஸையிலே தான் போட்டிருக்கேன். சரி இன்னைக்கு போடலான்றனால தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிவன்ராத்திரி அன்னைக்கு தூக்கம் முழிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. 6 கால பூஜை நடக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் தூக்கம் முழிக்க முடியாது. எனக்கு வந்து எனக்கு தூக்கம் முழிச்சாலே வாமிட் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவும் நம்ம தூங்கக்கூடாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான பலனே இல்லை. நைட்டில் ஃபுல்லும் தூக்கம் முடிச்சுட்டு இருக்கிறதுனால அதுக்கான பலன் கிடையாது. மறுநாள் 5-6 மணி வரைக்கும் அந்த பூஜை, அந்த மறுபூஜை நடக்கிற வரைக்குமே நம்ம தூங்கக்கூடாது. அதனால் என்ற உடம்பு செட் ஆகாததுனாலே நான் சிவன்ராத்திரி தூக்கம் முடிக்க மாட்டேன். நீங்கள் இந்த மாதிரி தூக்கம் முடிப்பீங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நானும் போயிருக்கேன். ஒரு டைமோ 2 டைமோ சிவன் கோயிலில் போய் தூக்கம் முடிக்கலான்னு போயிருக்கேன். ஒரு 12-1 மணி வரைக்கும் கோயில் இருந்துட்டு ஓடி வந்துட்டேன். அந்த அளவுக்கு உடம்பு ஹெல்த்து செட் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இருக்கேன் முட்டை மசாலாவுக்கு. நல்லா 10 முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். 10 முட்டையில் தான் இன்றைக்கி முட்டை மசாலா செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மசாலாலாம் அரைச்சி ஊற்றி இது பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குழம்பெல்லாம் கலக்கி வச்சாச்சு. நான் முட்டை உடச்சி விட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி முட்டை குழம்பு வைக்க போகிறேன். முழுசாக போட்டு உப்பு காரெல்லாம் இறங்காது, அதனால் எங்கள் பசங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் முட்டை உடச்சி ஊற்றி தான் எப்போவுமே முட்டை மசாலா செய்வேன். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு காரமெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும், அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், முட்டை மசாலா. ஆனால் இது ஸ்மெல் வரும், கவுச்சி வரும்னாலாம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கவுச்சி வரும்? அதெல்லாம் இது வரைக்கும் ஸ்மெல்லே வந்ததில்லை இது மாதிரி உடச்சி ஊற்றினா. ஆனால் இதில் தான் உப்பு காரம் எல்லாமே பிடிக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.